பரணி நட்சத்திரக்காரங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எப்படி மொத்தமாக எரிஞ்சு போன சாம்பல்ல இருந்து திரும்ப ஏஞ்சி வருதோ அந்த மாதிரி தான் பரணி நட்சத்திரக்காரங்களோட லைஃபே இருக்கும். ரொம்பவே ஒரு மோசமான சுச்சுவேஷன், லைஃப் ஆர் டெத் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியில நான் ஒரு புது மனுஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இவங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். யாருக்கு? பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தில் பி வெரி பவர்ஃபுல் தேர். எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்லையும் தே நோ டு கம் அவுட் ஆஃப் தட் சுச்சுவேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த கஷ்டன்ற அந்த ஃபேஸ் தான் அவங்கள டிரான்ஸ்ஃபார்மே பண்ணும். எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும், எவ்வளோ பர்சனல் இஷ்யூஸ் வந்தாலும் என்னோட க்ரோத்தில் அது ஹிண்ட்ரன்ஸாக இருக்காது அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் போட்டு பண்ணுறாங்க பாருங்க. இது எல்லாமே ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரணி நட்சத்திரம் பத்தி. பரணி நட்சத்திரக்காரங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை எப்படி மொத்தமா எரிஞ்சு போன சாம்பல்ல இருந்து திரும்ப ஏஞ்சி வருதோ அந்த மாதிரி தான் பரணி நட்சத்திரக்காரங்களோட லைஃபே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸ் அவங்க லைஃப்ல வரும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸ்ல அவங்க வெளியில வரும்போது மட்டும்தான் அவங்களோட லைஃப்ல அந்த சக்சஸே அவங்களுக்கு கிடைக்கும். சரி, பரணி நட்சத்திரம் நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேசிக் கோர்ஸ் லான்ச் பண்றோம். பேசிக்கலி ஒரு அஸ்ட்ராலஜி கோர்ஸ், ஆனால் அதில் நம்ம என்ன அப்ளை பண்றோம்? சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்ளை பண்றோம். உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற அப்ளிகேஷன் லிங்க்ல போய் அப்ளை பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் வி வில் லெட் யூ நோ. சரிங்களா? ஓகே, இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களோட லைஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லுக், அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு, இப்போ நீங்க பாக்குறீங்க ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக்ல நீங்க அவங்கள பார்த்ததும் நோட் பண்றது அவங்களோட சைல்டிஷ் இன்னசென்ஸ். அவங்க கிட்ட ஒரு குழந்தைத்தனமான இன்னசென்ஸ் அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், அழகான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அவங்க ஃபேஸ்ல. ஸோ நீங்கள் நல்லாவே சொல்லலாம், இப்போ அவங்க பரணி நட்சத்திரம்னா அவங்க ஃபீச்சர்ஸ் அழகா இருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஃபிசிக் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அதில் ஒரு டவுன் சைட் என்னன்னா, வெயிட் ஈஸியாக அவங்களுக்கு வெயிட் போடுற மாதிரியான ஒரு உடம்பா இருக்கும். மெயின்டைன் பண்ணுறவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் சம் பீப்புள் நேச்சுரலி மிடில் ஏஜ் வரைக்கும் கூட வெயிட் போடாமல் இருக்கும், லேட்டர் அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ப்ராட் ஃபேஸ் அண்ட் தென் ஹெட் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறது அதெல்லாமே இருக்கும். தே ஆர் வெரி என்தூசியாஸ்டிக் பீயிங்ஸ். ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சைல்டிஷாகவும் ஒரு ஃபேஸ் இருந்து அவங்க சைல்டிஷாக கியூரியாசிட்டி காட்டுவாங்கல்ல, இது எப்படி பண்ணும், இது எப்படி வேலை செய்யும், அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தே ரியலி லைக் அட்வென்ச்சர். புது ட்ரிப்ஸ் போகிறது, ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறது, அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது, அந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும். தே ஆர் வெரி எனர்ஜெட்டிக் பீயிங்ஸ். நிறைய எனர்ஜி இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை அவங்கள நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்ததும் நோட் பண்ணுற விஷயங்கள். பரணி நட்சத்திரம் பற்றி நம்ம பேசிக்காகவே பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கோ இன் டு த சிம்பிள். பரணி நட்சத்திரத்தோட சிம்பிள் என்ன? அதோட அனிமல் மேல் எலிஃபண்ட், அதாவது ஒரு ஆண் யானை. அதுதான் பரணி நட்சத்திரத்தோட சிம்பிள். யானைன்னு சொல்லும் போதே அது என்ன மாதிரியான ஒரு அனிமல்? ஒரு மெஜஸ்டிக்கான அனிமல் இல்லையா, ஒரு கிங்லியான அனிமல். ஏன்னா யானைன்னு வரும்போது யானையை யார் வச்சு மேய்க்க முடியும்? முந்தைய காலத்துலலாம் ராஜாங்க மட்டும்தான் யானையை வச்சு கட்டி மேய்ச்சிருக்காங்க. அவ்வளோ ஈஸி இல்லை. யானைக்கு சாப்பாடு போடுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை எந்த அளவுக்கு அது காமா இருக்கும் அந்த அளவுக்கு இன்னொரு ஃபியர்ஸ்ஃபுல் ரூபமும் இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் அது காமா, அது பாட்டன் மெதுவா அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு சுரூபம்ல அது இருக்கும் இல்லையா. அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் பரணி நட்சத்திரம் கிட்ட இருக்கும். அதோட சிம்பிள், அதோட அனிமல் மாதிரியே அந்த நட்சத்திரத்தோட நேச்சர் அந்த பீப்புள் கிட்டயுமே இருக்கும். முக்கியமா பரணி சந்திரன் நிக்கிற நட்சத்திரமா வரும்போது இது கண்டிப்பா இருக்கும். அப்புறம் கூடவே நீங்க பாத்தீங்கன்னா தே லைக் அந்த எக்ஸ்ட்ராவேகண்டான ஃபுட். ஏன்னா யானைக்கு சாப்பாடு போடுறது ஈஸி இல்லை இல்லையா. எக்ஸ்ட்ராவேகண்டான ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும். நிறைய இந்த மாதிரி லக்ஸூரியஸ் திங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கறது,
யானை நீங்க நீங்க யோசிக்கலாம், ராஜாங்க வச்சிருக்காங்க, ஆனா யானையோட லைக்கிங்கும் அப்படி இருக்குமானா எஸ், யானையோட லைக்கிங்கும் அதுக்கு இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா யானை வந்து கரும்பு தோட்டத்துல தான் மேயுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுலயுமே வந்து எது ஸ்வீட்டா என்ரிச்சிங்கா இருக்கோ அதை போய் தேடி பிடிச்சி அது சாப்பிடுது இல்லையா. ஸோ அந்த நேச்சர் யானைங்க கிட்டேயும் இருக்கும். அண்ட் யூனோ தே ஆல்சோ டூ வெரி எக்ஸ்ட்ரீம் டஃப் டாஸ்க். யானைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹெவியாக இருக்கிற திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் பல்லக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள், யானை அதெல்லாம் வந்து யோசிக்காது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் டஃப் டாஸ்க்கும் பண்ணும். அது இந்த நட்சத்திரக்காரங்கிட்டையும் இருக்கு. ரொம்ப டஃப்பான டாஸ்காக இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கையில் எடுத்து பண்ணுவாங்க. ஓகேயா. ஸோ தே ஆர் லைக் யூனோ இந்த சிம்பிள் மாதிரியான ஒரு நேச்சர் அவங்களுக்குமே இருக்கு. சரி, இந்த பரணி நட்சத்திரத்தோட கடவுள், அந்த நட்சத்திர லார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திர லார்ட் யம தர்மராஜா. யமன் யமன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கடவுள்னா யமன் தான். ஒருத்தவங்களுக்கு ஆயுள் காலம் முடியுது, அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சு அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு யமன் வந்துட்டாருன்னா யமனோட பாசக்கயிறுல வந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. அந்த மாதிரியான ஒரு தெய்வம் தான் யமன். ஸோ யம தர்மராஜர் இவங்களுக்கு தெய்வமா வரும்போதே இந்த நட்சத்திரத்தோட குவாலிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பர்த் அண்ட் டெத் பேஸ் பண்ண ஒரு நட்சத்திரம். இப்போ நம்ம பிறப்பெடுத்து திரும்ப ஒரு ஒரு உடல்ல வந்து நம்ம பிறப்பெடுக்கிறோம், அப்புறம் திரும்ப இறந்து மேல போறோம். அதுவே ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நட்சத்திரக்காரங்கிட்ட இருக்கும். லைஃபே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும். இப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா அந்த எனக்கு ஒரு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் வந்தது என் லைஃப்ல அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவே ஒரு மோசமான சிச்சுவேஷன், லைஃப் ஆர் டெத் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில நான் ஒரு புது மனுஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இவங்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். யாருக்கு? பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ யமதர்மராஜா பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கு பிறந்தார்னா, அவர் வந்து சூரியனோட பையன். யமதர்மராஜா சூரியனோட பையன். ஆனால் வளர்க்கறது யாருன்னா அவங்களோட தாய் வந்து சந்தியா, சஞ்சனா, சூரியனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தியானும் சொல்லுவாங்க, சஞ்சனானும் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த யமதர்மராஜா அவங்க பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களால சூரியனோட அந்த ஹீட் தாங்க முடியாது. அதனால அவங்கள மாதிரியே ஒரு சொரூபம் செஞ்சு வச்சிருவாங்க. அவங்கள மாதிரியே ஒரு பர்சன் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அந்த பர்சனுக்கு பேரு சாயான்னு வச்சிருவாங்க. அவங்கள விட்டுட்டு அவங்களுக்கு அதாவது சூரியனுக்கே தெரியாம இவங்க தான் அவங்க ஒய்ஃப்ன்ற மாதிரி இவங்க சொரூபம்ல ஒரு ஆளை விட்டுட்டு இவங்க வேற எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இவங்களால அந்த ஹீட் தாங்க முடியல. ஸோ யமதர்மராஜா என்ன பண்றாருன்னா, அவங்கள வளர்க்கறது இந்த சாயான்ற அவங்களோட பிம்பம் தான், உண்மையான அம்மா இல்லை இல்லையா. ஸோ யமதர்மராஜாக்கு ஒரு ஃபீல் என்ன இருந்துட்டே இருக்கும்னா, ஏன்னா சாயாக்கு அவங்களோட பசங்கன்னு இருப்பாங்க. சாயாக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி வந்து சாயாவோட ஒரு பையன். ஸோ சாயா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பசங்களுக்கு, ஏன்னா அவங்க ஒரு செகண்ட் ஒய்ஃப் மாதிரி தானே, அவங்களோட பசங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சூரியனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதாவது சந்தியாவோட பசங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதை யமதர்மராஜா நோட் பண்ணிடுவார். ஏன்னா அவர் தான் இன்ஜஸ்டிஸ் பார்த்து நோட் பண்ற ஆளாச்சு. இது ஏன் வந்து இப்படி நடக்குது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சு அதை நோட் பண்ணிடுவாரு. நோட் பண்ணி அவர் வந்து குவெஸ்டின் பண்ணுவாரு, நீங்க ஏன் இப்படி டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றீங்க, அப்ப நீங்க யாரு, என்னோட அம்மா இல்லையா அப்படின்ற மாதிரியான குவெஸ்டினிங் வரும். ஸோ இது இவங்களோட லைஃப்ல என்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணோம்னா, எனக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ஸ் என் லைஃப்ல கிடைக்கிறது இல்லையோ, என் ஸ்பௌஸ் எனக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ, இல்லை என் பேரண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுதோ அதை எனக்கு கொடுக்கறது இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் லைஃப்ல. பிகாஸ் அவங்களோட நட்சத்திர லார்ட் யமதர்மராஜாவுக்கே அவரோட லைஃப்ல அப்படிதான் இருந்தது. அவங்க அம்மா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்றதான் அவர் லைஃப்ல இருந்தது. அது இவங்க ஒவ்வொரு நிமிஷமும் வேலிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா அப்படின்ற ஒரு வேலிடிட்டி அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யமதர்மராஜாக்கு அகேன்ஸ்டா யாருமே பேச முடியாது. ஏன்னா அவர் பேசினார்னா பாயிண்டா பேசுவார், இதுதான் இந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. பிளஸ் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் இல்லையா, ஆல் பவர்ஃபுல். ஸோ பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தில் பி வெரி பவர்ஃபுல் தேர். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா சொன்னதுதான், அதை மீறி யாருமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த என்வாயன்மெண்ட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க.
சரிங்களா? ஸோ அகெயின் திஸ் இஸ் ஃபார் திஸ். அண்ட் அனதர் திங், யமதர்மராஜா வந்து அந்த நம்ம இறக்கும் போது அந்த டைமிங் வருதுல்ல, அந்த டைமிங் கொஞ்சம் ஏறவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அந்த இதுதான் டைமிங்னா இந்த டைமிங்ல அவர் கரெக்டா வந்துருவார் இல்லையா? யமதூதர்கள் வந்துருவாங்க. அப்போ விச் இஸ் அகெயின் இஃப் யூ சி, பரணி நட்சத்திரக்காரங்க அந்த டைமிங், இப்போ இதுக்கு டைம் ஆயிடுச்சு, இதுக்கு போகணும், இப்போ இதுக்கு டைம் ஆயிடுச்சு, இதை பண்ணணும் அப்படின்னு அவங்க ஸ்கெடியூல் பண்றதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்றவங்களா இருப்பாங்க. அகெயின் அந்த நேச்சர் அந்த அந்த டிடி கிட்ட இருந்து, அந்த லார்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு வருது. ஸோ இப்போ இதெல்லாம் தவிர ஓகே, இப்போ இது கூடவே நம்ம பார்க்கும்போது இஃப் யூ சி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் டெப்த் பார்க்கணும்னா, சி பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தோட கிரகம், அதாவது லார்ட், கிரகத்துல லார்டுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், கிரக அதிபதி சுக்கிரன் சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ சி அவங்க அந்த அதிபதி சுக்கிரன், அண்ட் தென் மேஷ ராசியில தானே இந்த நட்சத்திரம் வருது. மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மாதிரி தான் இந்த நட்சத்திராவோட குவாலிட்டிஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வர்றதுனால அவங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் அண்ட் பிளஷர் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து நான் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது அவங்க உள்ளுக்குள்ளேயே ஊர்ன ஒரு விஷயமா இருக்கும். நான் லைஃப் வந்து ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ணணும், பிறந்ததுக்கு ரீசன் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய யூனோ டிசையர்ஸ் இருக்கும், ஓவர்வெல்மிங் ஃபீலிங்ஸ் இருக்கும். அகெயின் பேஸ்ட் ஆன் யூனோ சம் ஆஃப் திஸ், உங்க ஜாதகத்துல நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் இன்க்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது மேபி அந்த டிசையர்ஸ் கொஞ்சம் குறையலாம், பட் அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேஸ் தட். ஓகேயா? எக்ஸ்ட்ரீமான ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இவங்க லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று இவங்களுக்கு ஒருத்தங்களை காமிச்சிங்கன்னா எதர் அவங்களை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, இல்லை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மிட் ஸ்டாண்டே இல்லை. they either like something or they don't like something. அந்த எக்ஸ்ட்ரீமிசம் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆல்சோ இஃப் யூ சி, எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்லையும் they know to come out of that situation. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த கஷ்டன்ற அந்த ஃபேஸ் தான் அவங்கள டிரான்ஸ்ஃபார்மே பண்ணும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது அப்படின்னு ஓப்பன் கேமராவில் கூட அழுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது, நான் அதை தாண்டி தான் வந்திருக்கேன்னு ஓப்பன் கேமராவில் அவங்க வந்து அழுதுருவாங்க. அந்த மாதிரியான பர்சன்லாம் நம்ம பரணி நட்சத்திரம். ஏன்னா அவங்களோட இந்த சைல்டிஷ்னஸோடவே அவங்க கண்ணில் இருந்து, இப்போ எப்படி ஒரு குழந்தை வந்து எதையும் பார்க்காது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி சொல்லணும்னா அது அழுதுரும் இல்லையா? அதே மாதிரி அந்த சைல்டிஷ்னஸோட அவங்க அந்த அழுறதையும் பண்ணுவாங்க. அந்த அதர் சைடு இஃப் யூ சி, இப்போ ஒரு பக்கம் இந்த சைல்டிஷ் இன்னசென்ஸோட அழுறது வருது இருக்குல்ல, இந்த பிரச்சனைலாம் வந்தது நான் கிராஸ் பண்ணி வந்தேன்னு. அந்த அதர் சைடு இஃப் யூ சி, தே ஆர் ஆல்சோ வெரி ஸ்டபர்ன் அண்ட் ஹெட் ஸ்ட்ராங். ஒரு காரியம் நான் பண்ணுறேன்னா நான் பண்ணி தான் ஆவேன், யார் என்ன சொன்னாலும் என்னை நிறுத்த முடியாது, நான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதை போய் பண்ணி முடிச்சுட்டு தான் மறு வேலை பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் வெரி ப்ரொடெக்டிவ் டுவர்ட்ஸ் தேர் க்ளோஸ் ஒன்ஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா நான் அங்கே போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் நினைப்பாங்க. இது எல்லாமே இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சரி, இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு செலிபிரிட்டி பார்ப்போம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த செலிபிரிட்டியோட கேரக்டர் இல்லை அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்றதோட மேட்ச் ஆகுதானும் பார்ப்போம் இல்லையா? பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா, அண்ட் நான் மோஸ்டா பிக் பண்றது, பிகாஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு செலிபிரிட்டியா பிக் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அவங்களோட நட்சத்திரம் இதுவா அப்படின்னு தெரியும் போது நீங்க அது கூடவே இந்த பரணி நட்சத்திரத்தோட குவாலிட்டிஸை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லையா? அவங்க லைஃப் கூடவே நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பரணி நட்சத்திரத்துல பிறந்த செலிபிரிட்டியா இங்க பார்க்கறது நம்மளோட ஆக்ட்ரஸ் சமந்தா. ஆக்ட்ரஸ் சமந்தா பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அப்படியே நிறைய சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்து ஒவ்வொரு மூவிஸும் அவங்க சட்டுன்னு ஈஸியாக பண்ணுற மாதிரிலாம் அவங்க வந்து எடுக்கிறது இல்லை. அதில் ஈஸியான ஒரு ரோலாக இருந்தாலும் அதில் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு மேக்ஸிமம் டிஃபிகல்ட்டி போட்டு நான் பண்ணுறேன். என்னெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக என்னால் பண்ண முடியுதோ அதை நான் போட்டு பண்ணுறேன். எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும், எவ்வளோ பர்சனல் இஷ்யூஸ் வந்தாலும் என்னோட க்ரோத்தில் அது ஹிண்ட்ரன்ஸாக இருக்காது அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாமே சமந்தா இப்படி பண்ணுறதுக்கு ரீசன் அவங்களோட பரணி நட்சத்திரம். ஸோ அவ்வளோ ஹெட் ஸ்ட்ராங், நான் சொன்ன அந்த ஹெட் ஸ்ட்ராங் அண்ட் நான் சொன்ன அந்த பர்சிவரன்ஸ் வந்து அவங்க கிட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அவங்களோட நட்சத்திர குவாலிட்டிஸ். அட் த சேம் டைம் இஃப் யூ சி, அவங்க பேட்டி கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் ஒரு சைல்டிஷ் இன்னசென்ஸ் இருக்கும்.
இந்த பிரச்சனைலாம் நான் ஃபேஸ் பண்ணேன்னு அவங்களே வந்து அவங்களால அந்த கண்ணீர் ஸ்டாப் பண்ண முடியாமல் அழுதுருக்காங்க. ஈவன் ஆன் கேமராஸ் அழுதுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பர்சனல் லைஃப்பில் வர விஷயங்களோட ரொம்ப அப்படியே மேட்ச் ஆகும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணி திரும்ப எழுந்து வந்திருக்காங்க இல்லையா? ஸோ திஸ் டினோட்ஸ் எப்படி ஒருத்தங்களோட லைஃப்ல அவங்களோட நட்சத்திர குவாலிட்டிஸ் ப்ளே பண்ணுதுன்றது இல்லையா? தட்ஸ் வை இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் கத்துக்கும் போது நம்ம லைஃப்க்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம க்ளோஸ் ஒன்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுதுன்றதையும் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ இஃப் யூ வாண்ட் டு see further, ஓகேயா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும்? ஜென்ரலாகவே பரணி நட்சத்திரத்தோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும்னா, பரணி நட்சத்திரம் இஸ் ஒன் ஆஃப் த வெரி செக்ஷுவல் நட்சத்திரம். ஸோ ஒரு நட்சத்திரத்தோட ஃபுல்லஸ்ட் ஹாப்பினஸ் எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம்னா, when you are born in பரணி நட்சத்திரா இல்லை பரணியில் வீனஸ் இருக்கும்போது they know to experience the utmost pleasure of a relationship. அது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரியும். அண்ட் இப்போ அவங்களோட வீனஸ் பரணியில இருக்கு, இல்லை அவங்க நட்சத்திரமே பரணியா இருக்குன்னா அவங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இஃப் தேர் அட்ராக்டட் டு சம்மன், அது அவங்க முகத்திலே தெரிஞ்சிடும். தே கான்ட் ஹைட் இட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தட்ஸ் த ரீசன் தே ஈஸிலி ஃபால் இன் டு ரிலேஷன்ஷிப். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈஸிலி ஃபாலிங் இன் டு ரிலேஷன்ஷிப் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அதர் ஃபேக்டர்ஸ் இன் த சார்ட். உங்களோட சந்திரன் என்ன நட்சத்திரம் பரணியா இருந்து வீனஸ் நிற்கிறது வேற ஒரு நட்சத்திரமா இருந்தா அந்த வீனஸ் நட்சத்திரம் இன்னும் வெயிட்டேஜ் கொடுக்கும். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் சில பேர் வந்து ஈவன் இன் ஏர்லி ஏஜஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கெரியர்னு வரும்போது தே ஆர் சூப்பர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா திரும்ப அவங்க வேலையை திரும்ப அவங்க பார்த்து அதை கரெக்ட் பண்ணி திரும்ப அவங்க பார்த்து ஐயோ இதெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கணும்னு அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்டாகவே இருக்கிறதுனால தே ஆர் வெரி குட் ஃபார் மேனேஜரியல் ரோல்ஸ், அத்தாரிட்டேட்டிவ் ரோல்ஸ். ஏன்னா ஒரு விஷயம் எங்கே தப்பு நடக்குதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுற மாதிரியான அந்த ரோல்ஸ் இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அண்ட் வீனஸோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தே ஈஸிலி நோ டு டூ பிஸ்னஸ் டீல்ஸ். அந்த டீல் முடிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணி முடிக்கிற மாதிரியான விஷயங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அதெல்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க. அது தவிர பரணி நட்சத்திரத்தோட இன்னொரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா யோனி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வர அந்த யோனி. ஸோ அந்த யோனி சிம்பிளாக வரதுனாலே சைல்ட் பர்த் பேஸ் பண்ண ஜாப்ஸ், கிட்ஸ் பேஸ் பண்ண ஜாப்ஸ்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கைனகாலஜிஸ்டாக இருக்கிறது, ஒரு இந்த கிட்ஸை பார்த்துக்கிற நானிஸாக இருப்பாங்கல்ல அது, அண்ட் தென் ஈவன் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸாக இருக்கிறது, அண்ட் கிட்ஸ்க்கான அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது, கிட்ஸ்க்கு வந்து க்ளோத்ஸ் விற்கிற மாதிரியான அந்த பிஸ்னஸ்ஸு. அண்ட் அதர் தென் இந்த கிட்ஸ் பேஸ் பண்ண ஜாப்ஸ் தவிர அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்லையா, ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ், ஃபர்டிலிட்டி பேஸ் பண்ண ஜாப்ஸ், ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ், அந்த மாதிரியான ஜாப். ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த மெடிசன் ஃபீல்ட் ரிலேட்டடான இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாகவும் கிட்ஸ் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் இது கூடவே ஃபுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நியூட்ரிஷனஸ் பேஸ்ட் ஜாப்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஜாப்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஃபீல்டு, ஏன்னா வீனஸோட நட்சத்திரமே இல்லையா, ஆர்ட்ஸ் ஃபீல்டில் டிசைனிங் பேஸ்டு ஜாப்ஸு. அண்ட் ஈவன் திஸ் ஒன் ஆக்டிங், நிறைய ஆக்டர்ஸ் வந்து பரணி நட்சத்திரமில் இருப்பாங்க, ஆக்டிங் பேஸ்ட் ஜாப்ஸ். அண்ட் இதெல்லாம் தாண்டி மைண்ட் ரிலேட்டடான சைக்காலஜி, மெடிசன் ஃபீல்ட்லே அதுவும் இவங்களுக்கு செட் ஆகும். ஸோ இஃப் யூ சி, அப்போது வெர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி பேஸ்ட் ஜாப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் லேயரில் ஃபுட் ரிலேட்டடான ஜாப்ஸு, தேர்ட் லேயரில் கிட்ஸ் பேஸ் பண்ண ஜாப்ஸு, அண்ட் ஃபோர்த் லேயரில் ஆர்ட்ஸ் ஃபீல்டு, டிசைனிங்காக இருக்கலாம், இல்லை ஆக்டிங்காக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் ஃபீல்டு மியூசிஷியனாக இருக்கலாம், அந்த மாதிரியான ஜாப்ஸு, சிங்கர், இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஒன்ஸ் சார்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இஃப் யூ வாண்ட் டு சி தேர் ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும், எதெல்லாம் அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க பார்த்துக்க வேண்டியது அவங்களோட மென்டல் வெல்பீயிங். ஓகேயா? ஏன்னா நான் சொன்னேன்ல, இவங்களோட லைஃப்லே
ஒரு அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்க டோட்டலா அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ப்ராப்ளம் விட்டு வெளியில வரும்போது இவங்க ஒரு புது மனுஷங்களா வருவாங்க. அப்ப அந்த டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் வுட் லூஸ் தேர் பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டாங்கனாலே, அவங்க மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தாலே யுவர் ஃபிசிக்கல் பாடி ஓன்ட் பி இம்பேக்டட். ஏன்னா ஃபிசிக்கல் பாடியில வர பிரச்சனைகளுக்குலாம் எது ரீசன்? மென்டலி நீங்க எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரெஸ், அதுதான் ரீசன். அப்போ ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளூயிட் ரிலேட்டடான இஷ்யூஸ், கோல்டு, சைனஸ், ஃப்ளூயிட் ரிலேட்டட், பீரியட்ஸ், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஏன்னா யோனின்னு சொன்னல, ஸோ யோனி அந்த ஆர்கனும் அவங்க நல்லா பார்த்துக்கணும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பேஸ்டான இஷ்யூஸ், பீரியட்ஸ் ரிலேட்டட், யூரினரி பிளாடர், யூரின், கிட்னிஸ் ரிலேட்டட், இந்த மாதிரி இதை பேஸ் பண்ண திங்ஸ்லாம். அப்புறம் சைல்ட் பர்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வருது, இப்போ எல்லாருக்கும் இருக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் வருது. அது அகெயின் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃப்ளூயிட் ஸ்பைனல் ஃப்ளூயிட். அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட் கம்மியாகி அதுலேருந்து வர இஷ்யூஸ், ஸ்பைன் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அகெயின் they have to be careful about that as well. சரி, இப்போ இது எல்லாமே பார்த்தோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், சிம்பிள், டிடி, செலிபிரிட்டி, ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், இது எல்லாமே பார்த்தோம். இப்போ இவங்க லைஃப்ல இவங்க இம்ப்ரூவ் பண்ற விஷயங்கள்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது இவங்களுக்கான ஜென்ரல் அட்வைசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்கு. பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க, நான் போய் பண்றேன் அப்படின்னு அதுக்குள்ள குதிச்சிடுவாங்க. பட் ஒன்ஸ் குதிச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து எப்படியாவது அதை பண்ணி அதுல இருந்து வெளியில வந்து சக்சஸ் வாங்கிடுவாங்க. தே வில் டூ தட். ஆனா அந்த ப்ராசஸ்ல அவங்க டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்து குதிச்சிடுறாங்க இல்லையா, அதுல அவங்க அண்டர்கோ பண்ற ஸ்ட்ரெஸ் would be extreme. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்க லைஃப்க்குன்னு டிசிஷன்ஸ் எடுக்கும்போது டோன்ட் மேக் எனி குயிக் டிசிஷன்ஸ். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து தீர செக் பண்ணி இது எனக்கு ஓகேயா, இது என் லைஃப்க்கு இது ஓகேயா அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணி எடுக்க வேண்டியது உங்க லைஃபோட டிசிஷன்ஸ் எல்லாம். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் என்னன்னா, இவங்களுக்கு சொன்ன மாதிரியே இவங்க ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா, அவங்களே அவங்கள செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாங்க. ஓ, அவங்க நல்லா தான் பண்ணியிருப்பாங்க அந்த வேலையை, நான் இதை ஒழுங்கா பண்ணல, நான் இதை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்களே அவங்க மேல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதுவும் சரி. அண்ட் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க எதையாவது ஒழுங்கா பண்ணல, அவங்க கெரியர்ல அவங்க ஏதாவது ஒழுங்கா பண்ணலன்னா அங்கேயும் இவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம அவங்களுக்கு நல்லது தானே சொல்றோம், அவங்க எனக்கு க்ளோஸ் ஆனவங்க, அவங்களுக்கு நான் நல்லது தானே சொல்லுவேன் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. பட் அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன் இவங்க என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றத அவங்க நினைப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் இவங்களோட இந்த சக்சஸ் அண்ட் க்ரோத் இருக்கு இல்லையா, தட் கேன் இன்டிமிடேட் த பார்ட்னரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை க்ளோஸ் பீப்புளோ அவங்கள கொஞ்சம் இன்டிமிடேட்டடாக ஃபீல் பண்ணவும் வைக்கும். ஸோ தே ஷுட் டேக் கேர் ஆஃப் தட், எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப்ஸில் அது ஒரு ப்ராப்ளமாக வராத மாதிரி அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். இது ஒன்று. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே ஒரு செல்ஃப் டிரைவ் ஓரியன்ட். இவங்க ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணி முடிப்பாங்க. ஆனால் ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சேம் டைம் அந்த சேலஞ்சுக்கு அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் போட்டுட்டு இருக்க டைம்ல அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட எனஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகலாம். அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு இவங்க வேலை மட்டும்தான் முக்கியம், நம்மளை பத்தி அவங்களுக்கு என்ன கவலைன்ற மாதிரி கூட அவங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் மேக் தெம் சீம் அஸ் செல்ஃப் சென்டர்ட். ஸோ அதையும் பரணி நட்சத்திரம் பார்த்துக்கணும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதை தவிர அனதர் திங்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த யமதர்மராஜாவோட ஸ்டோரியிலிருந்து வருது. ஸோ சம்டைம்ஸ் இன் சம் அக்கரன்சஸ் இவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறது இல்லையோ, இவங்களுக்கு அந்த செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் தான் கிடைக்குதோ, பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குதோ ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை அவங்க ஹோல்ட் பண்ணி அதை வச்சு இவங்க வந்து அந்த ஆப்போனன்ட் கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது தட் கேன் லீட் இன் டு ப்ராப்ளம். ஸோ you should know to handle that. சைக்காலஜிக்கலாக அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வாங்கிக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கணும். அது டைரெக்டாக, ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டில் ஹேண்ட்லிங் விட இவங்க டைரெக்டாக போய் எதுவாக இருந்தாலும் இவங்க ஓப்பனாக கேட்டுருவாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸே இவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக மாறும். ஸோ they have to be very careful with handling people handling கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் பரணி நட்சத்திரம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் நட்சத்திரா சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு we are giving them gemstone free gifts. நாங்கள் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உடனே
எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து செலக்டிவாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் ஜெம் ஸ்டோன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம், கிஃப்டாக கொடுக்குறோம். பேஸ்ட் ஆன் தேர் இன்வால்மெண்ட் வித் த டாபிக். எவ்வளோ பேர் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் கமெண்ட்ஸில் போடுறவங்க, அவங்களெலாம் சூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.